ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடி காசு லவர்ஸ். இன்றைக்கான எபிசோட் பார்க்கலாமா? அவங்க 3 பேர் உட்காந்து பேசிகிட்ருக்காங்க. சிந்தாமணி, நீத்து, விஜயா. என் பையனை ஒன்றை மாதிரி தான்மா, பெரிய தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் பற்றி சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் ரவி ரொம்ப நல்லவர். ஃபுல்லாக ரவி பற்றி தான் நீத்து வந்து பெருமையாக பேசிகிட்ருக்கான். இதெல்லாம் பார்த்து சிந்தாமணிக்கு சிரிப்பு தான் வருது. இவங்க ஒன்று பேச வந்தால் அவள் ஒன்று பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா திருப்பி இல்லை, நீங்கள் சொல்கிறது மாதிரி கரெக்ட் தான் இன்டி, மனோஜ் இருந்தாலும் நல்ல டேலண்டட் பர்சன் தான். ஆனால் ரவி வந்து ரொம்ப மனசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணால் என் மனோஜ் கல்யாணம் பண்ணிக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அவள் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்கிறா. ரவியும் கல்யாணம் ஆனவன் தான், நீ ஏன் விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரவிக்கிட்டே தான் நீத்து வரா. இதெல்லாம் கேட்டு ரவிக்கு வந்து கோவம் வருது. நீங்கள் வேணால் ஒன்று பண்ணுங்கள் ஆண்டி, ஸ்ருதி வந்து டைவர்ஸ் வாங்கி விட்டுருங்க, நான் வந்து ரவியை கல்யாணம் பண்ணிக்கிறேன், உங்களுக்கே நான் வந்து மருமகளாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே அவளுக்கு வந்து செருப்பு எடுத்து அடிக்கணும் போல் வந்துடுச்சு விஜயாவுக்கு. அதே மாதிரி அவள் நினச்சும் பார்த்தா. ஆனால் அவள் கரெக்டாக நீத்து வந்து அதை கெஸ் பண்ணிட்டா. நீங்கள் இந்த மாதிரி தானே நினச்சி பார்த்தீங்க, உங்கள் இடத்துல நான் இருந்தாலும் இப்படி தான் நான் நினச்சிருப்பேன், நீங்கள் நினச்சது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் என் மனசில் என்ன இருக்கோ அது தானே நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே விஜயாவுக்கு வந்து கோவம் வந்து அந்த இடத்த விட்டு ஏஞ்சி போயிடுறா. ஏஞ்சிட்டு வெளியே வந்து சொல்கிறா, இதெல்லாம் பொண்ணா இது, ஏன் இந்த பொண்ணு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வயசு பொண்ணுங்களே அப்படி தான், அப்போல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, என் பொண்ணுலாம் நான் நல்லா தான் வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி நம்ம பேசலாம் என்ன இதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் மனோஜ் கடைக்கு ஒரு சாமியார் அம்மா மாதிரி வராங்க, ஜோஷியெல்லாம் சொல்கிறவங்க. அந்த அம்மா வராங்க, பாரு பொருள் எதாவது வேணுமா கேட்டுட்டு இல்லைனா அனுப்பு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மனோஜ் அங்கேருந்து, என்னம்மா வேணும் உங்களுக்கு? எனக்கு பொருளாக எதுவும் வேணாம், உங்கள் ஓனரை பார்த்து நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் முகத்தை பார்த்தே ஜாதகம்லாம் நான் சொல்லிடுவேன் அப்படின்ட்டு. அப்போ வந்து சரி நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே ஓனருக்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை கூப்பிட்டு வராங்க. ஜீவா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோடனே, உங்களுக்கு வந்து நீங்கள் தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துலேயும் நீங்கள் பெரிய தொழிலதிபராக தான் இருப்பீங்க அப்படின்னு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோடனே மனோஜுக்கு ரொம்ப சந்தோஷமாக பூரிப்பாயிடுது. இதுக்கப்புறம் பாரு, அவன் எதுவும் சொல்ல கேட்டுட்டு தான் இருப்பான் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை பற்றி நான் என்ன சொல்லணுன்னா, தர்ஷினியா 100 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு அப்புறம் சொல்கிறா, நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க, இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகும் கண்டிப்பாக, அது ஆனால் நீங்கள் ரொம்ப பழக்கப்பட்ட, நீங்கள் நல்லா விரும்பின ஒரு ஆள் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, அது உங்கள் மொதல் பொண்டாட்டி தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவன் கேட்டோடனே, நீ முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் ஜீவா சொல்கிறா, இருங்க சார், உங்கள் பேரில் வந்து நான் எல்லாம் மேட்ரிமோனி ஏதாவது ஒரு இதில் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பொண்ணு தேடுறேன் அப்படின்னு சொன்னால், நல்ல பொண்ணாக பாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயத்த சொல்ல வேண்டாம், ஏன் பாஸ் நீங்களும் உங்கள் ஒய்ஃப் மாதிரி கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைப்பா என்னப்பா இப்படி கேட்குறீங்க, இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாம் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறமா அந்த லேடி வந்தாங்கல்ல, ஜோஷியம் சொல்கிறவங்க, அவங்க பார்த்தா நம்ம ரோகிணி அமிச்ச ஆள் தான் அவங்க. வந்தோடனே, நான் சொன்ன மாதிரி எல்லாம் கரெக்டாக சொல்லிட்டியா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் சொன்னேன் எல்லாமே, நீங்கள் திருப்பி உங்கள் முதல் மனைவி தான் கல்யாணம் பண்ணிப்பீங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் கோவம் வந்து திருப்பி வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிட்டாரு. நான் சொன்ன மாதிரி நீ சொன்னியா, அவருக்கு இந்த இதுலலாம் நல்ல நம்பிக்கை இருக்குது, அதனால் கண்டிப்பாக அவருக்கு மனசு ஒரு குழப்பம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோகிணி வந்து காசு கொடுத்து அனுப்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் அவங்க ஓனர் அம்மா இருக்காங்களே, சத்யாவோட ஓனர் அம்மா, அவங்களுக்கு வந்து ஏதோ ஸ்கூல் படிக்கிற காலேஜ் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கூட ரீயூனியனாக, அதனால் புக்கெலாம் வேணும், ஆர்டர்ஸ்லாம் வேணும், டெக்கரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுக்கலான்னு வராங்க. அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறாங்க. இது மாதிரி 21 புக்கே வேணும், எனக்கு நல்லா சூப்பராக டெக்கரேஷன்லாம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா பண்ணுவேன், நீங்கள் அதெல்லாம் இது பண்ணாதீங்க, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் 21 புக்கே இல்லாமல் ஒரு புக்கே வந்து நிறைய ரோஸ் வச்சு பெருசாக ரொம்ப சூப்பராக பண்ணி தரணும் அப்படின்னு சொன்ன உடனே மீனா வந்து சத்யாவை பார்த்துட்டு அப்புறம் சத்யாவுக்கு ஒரு ஃபோன் வந்துடுச்சு, அதனால் அங்கேருந்து போயிட்டான். அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களுக்காக கொடுக்கறதுக்காக, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்க, புது ஃப்ரெண்டுக்கா பழைய ஃப்ரெண்டுக்கா அந்த புக்கே அப்படின்னு, புது ஃப்ரெண்டுக்காக இது அப்படின்னு சொன்னோடனே மீனாக்கு வந்து டவுட் வந்துடுது. அப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான் சத்யா. ஃபோன் வந்துச்சுல பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகுன்னு கேட்கும்போது மீனா சொல்கிறேன், நான் அந்த இடத்த பார்க்கணும், இடத்த பார்த்தா தான் என்னால் காசு எவ்வளோன்னு சொல்ல முடியும், புக்கே வந்து 100 ரூபாயிலேருந்து இருக்குது,
அதுக்கப்புறமா நான் மொத்தமாக பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவங்க சிந்தாமணி அங்கே வரேன், நீ என்னம்மா எங்கே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்ட்டு சிந்தாமணி கேட்குறான். நான் தான் ஃபஸ்ட்டு கேட்கணும், நான் ஒருத்தவங்களை பார்க்க வந்தேன் இந்த பில்டிங்கில் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறான். நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னும் போது நான் வந்து மீனா கிட்ட ஆர்டர் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்ட்டு. ஏன் நானே பூ செய்கிறேன், நீங்கள் எனக்கு ஆர்டர் கொடுக்காம அங்கே கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை நீ வந்து நிறைய பூ வச்சு பண்ணுற, அவங்க மினிமலாக பூ வச்சு ரொம்ப அழகாக பண்ணுறாங்க, அதனால தான் அவங்கக்கிட்ட கொடுக்க வந்திருக்க அப்படின்ட்டு. நான் வந்து உன்னை வீட்டிலேருந்து வெளியே அனுப்பலான்னு பார்த்தா நீ என் பொண்ணை என்கிட்டேருந்து பிரிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நினச்சிட்ருக்கா. இதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இன்னும் நிறைய வீடியோ வந்து. தேங்க்யூ, பாய்.